பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே அழுகிறாங்க. ஏன்டி அழுற சொல்லுடி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபோனில் சொல்லி நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் நீ வராதான்னு சொல்லுவ, அதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் நாங்கள் போகவே மாட்டோமா, இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ லூஸாடி, நீ லூஸா, வர கோவத்துக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏய் பாக்கியம் என்ன செய்த மகளா அப்படிங்கிறாங்க. உன் மோக பண்ண காரியத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த பையன் கூட வாழ முடியாமல் எவன் கூட வாழ போகிறா அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் பிரச்சனையா அவளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயிலோட அப்பா. அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த வீட்டில் எனக்கு சரியான மரியாதையே இல்லை, எங்கள் அத்தை எதுக்கு எடுத்துனாலும் சொல்லுன்னு விடுதாங்க. அதுபோக நீங்கள் எவ்வளவோ சொல்லிட்டு வந்திருக்கீங்க, கடைக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் சாப்பாடு கொண்டு போகிறேன், எப்படி சாப்பாடு கொண்டு போகலாம், நீ சாப்பாடு கொண்டு போகிறதா இருந்தால் உன் புருஷனுக்கு கொண்டு போ, என் புருஷனுக்கு நீ கொண்டு போ, நீ யார், அதுபோக செந்தில் என் மோவன் அவனுக்கு சாப்பாடு வேணும்னா அவன் முன்னாடி கொண்டு போவா, நீ கொண்டு போகணும் அவசியம் கிடையாது. குமரேச மாமா மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, இப்படி எல்லாத்தையுமே நீ கெடுக்க தான் வந்தியா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இதுக்கு தான் நான் தான் ஃபோனில் சொன்னேன், இதெல்லாம் ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மாமாவுக்கு நான் கொண்டு வரல விருப்பம் தான், ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு தான் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி உன்ன மாதிரி தான் மற்ற மருமகளையும் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, அவங்களாம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, எனக்கு தான் அது எப்படின்னே தெரில, ஆனால் அவங்க 3 பேருமே அடிக்கடி எனக்கு எதுவும் கேட்காத மாதிரியே சொல்லி சிரிப்பாங்கம்மா, எதனால தான் அப்படி சிரிப்பாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, ராஜி மேலே ரொம்ப பாசமாக கோமதி இருந்தான்னா அது ஒரு கதை இருக்குது, சொந்த அண்ணன் மகா, இந்த மீனா மேலேயும் அவங்கள பாசமாகவா இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா ரொம்ப பாசமாக இருக்காங்க, அவங்கெல்லாம் அதே வீட்டில் பிறந்து வளர்ந்த மாதிரி அவ்வளோ ராஜ்யம் பண்ணுறாங்கம்மா, நான் மட்டும் தான் ஒத்தியில் இருக்கேன், மற்றபடி அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டாடி இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கும் அவங்களோட இணைஞ்சு போகவும் முடியல, அவங்க என்னத்தை சொல்லி சிரிக்காங்கன்னே தெரியாது, குசு குசுன்னு பேசுவாங்க, சரி என்னமோ பேசுகிறாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமில் போய் இருந்துருவேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் இருக்காதடி, நீ அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நானும் பேச்சு கொடுத்து பார்த்துட்டோம்மா, அவங்க பேச்சு வேறு மாதிரி இருக்குது, படித்தவங்க மாதிரி பேசுகிறாங்க, உங்கள் அத்தையும் படிக்க செஞ்சுருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை படிக்கலை, ஆனால் படித்தவங்க மாதிரி தான் பேசுகிறாங்க, அவங்களுக்கு எத்தால தான் பேசுகிறாங்க, ஓடியில் இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ தான் 12 வரைக்கும் படிச்சிருக்க, நீ இங்கிலீஷ் பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு கொஞ்சமாக தெரியும், ஆனால் அவங்க நிறைய படிச்சிருக்காங்களாம்மா, நிறைய பேசுவாங்க வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் நினச்சிட்டு இருந்த நெடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் கடுப்பாக இருக்குமா, இங்கேயே இருந்துட்டுமாம்மா, ஒரு வாரமாக இங்கே இருந்து போட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி ஹனிமூனுக்கு அனுப்புங்க வைங்கன்னு அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு நானும் அப்பா வந்திருக்கோம் புல்டப்பா, அவங்க அனுப்ப தயாராக இருக்காங்க, இந்த சூழ்நிலை நீ இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா அனுப்ப போகிறாங்க ஹனிமூனுக்கு, இவரும் சொல்கிறாங்க சொல்லவே மாட்டேக்காரு, இப்படி இருக்கும்போது சரி வராது அப்படிங்கிறாங்க. பாரு பாண்டியனுக்கு உன் பழக்க வழக்கம் நல்லா பிடிக்கி, மூத்த மருமகன் சூப்பர் பிள்ளைன்னு சொல்லுதாரு, அப்படி இருக்கும்போது நீ அப்படியே அணைச்சி கொண்டு போடி, அப்படி கொண்டு போனால் தான் நல்லது, அவங்க காலத்துக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடி அப்படிங்கிறாங்க. அதிகமாக தரப்போகிறாங்க, ராஜும் மீனாக தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. எதையுமே தன்னம்பிக்கையாக பேச மாட்டேங்கிய, நான் என்ன சொல்லுதேன், பாண்டியனை சப்போர்ட் பண்ண தானே செய்தார் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. பாண்டியனை கைக்குள்ள எடு அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும், சாப்பாடு தான் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. சாப்பாடு தானே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ என்ன செய்ய, அவங்க சாப்பாடு வீட்டுக்கு சாப்பிட்டு போவாங்களா, அதுக்கப்புறம் வெளியே போகிற மாதிரி போயிட்டு நேராக கடையில் போய் வியாபாரத்தை பார்க்கும்போது ஐயோ இந்த தங்கமயில் உள்ள நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுவும் சரிதாம்மா, அது அத்தைக்கு தெரிஞ்சா அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தைக்கா நீ சொல்கிற, உங்கள் மாமா சொல்ல போகிறதில்ல, நீ இன்னும் சொல்ல போகிறதில்ல, உன் பாட்டில் வேலையை பாரு, கூடுதலாக வருமானம் வந்துச்சு, என் மருமகன் சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்கா, எவ்வளோ பாசமாக இருக்கா அந்த பிள்ளை, 3 மருமகளில் இந்த மருமக தான் தங்கமான பிள்ளைன்னு சொல்ல போகிறாரு, அப்படி இருக்கும்போது விட்டுட்டி கவலையே அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதுவும் சரி தான், நான் போகிற போக்கில் மாமாவை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி செய்யணும்டி, போகும்போது உன் மாமனை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும், மாமியாருக்கு உழைப்பும் இல்லை எதுவும் இல்லை, முறைக்கு உனக்கு மாமியார் அவ்வளோதான், மற்றபடி எல்லா பொறுப்பும் எல்லா வழிவாய்ப்பும் மாமனுக்கு தான் இருக்குது. உன் மாமனை கவர் பண்ணி நீ இருந்தாலே உனக்கும் உன் புருஷனுக்கும் நல்ல மாதிரி செய்வார், அதை மட்டும் நீ பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ போய்ட்டு வாமையில், எப்படி போகிற அப்படிங்கிறாங்க. ஆட்டோவில் தான் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா எப்பேற்பட்ட வீட்டில் இருக்க, நாங்கள் எங்கேயும் போனால் நடந்து போகிறோம், ஆனால் அவன் மாமனாரோ நீ எங்கே போனாலும் ஆட்டோவில் போய்ட்டு வாமான்னு சொல்லி பைசா கொடுத்து அனுப்புகிறாரு. இப்பேற்பட்ட மாமா வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலடி அப்படிங்கிறாங்க. எனக்கு மாமாவை பயம்லாம் எந்த இதுவும் இல்லை, அத்தையை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ பாக்கியத்தோட மகா, ஏன் மகளை கண்டா தான் அடுத்தவங்க பயப்படணும், இந்த ஊரில் நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது யாரும் எடுத்து பார்க்க மாட்டாங்க, ஏன் நம்மகிட்ட பணம் இருக்குது பவுஸ் இருக்குன்னா இல்லை, பெரிய சவுண்டு இருக்குது, அது போக நம்மகிட்ட வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற கணக்கில் அவங்க இருப்பாங்க, அதே கணக்கில் இருக்கும். இந்த பாக்கிய மகன் எப்படியோ அந்த கெத்து அங்கே இருக்கணும். உன்னை மாதிரி என்னையும் சண்டை போட சொல்லுதேம்மாங்க அப்படிங்கிறாங்க. சண்டை போட சொல்லலடி, சண்டை போட சொல்லலை, நான் என்ன சொல்லுதேன், என்ன மாதிரி கெத்தாரு ஒத்தையாக இருக்காத,
அந்த வீட்டில் உன்னை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது, அந்தளவுக்கு நீ உருவாகு. இப்போவும் நீ பரவாயில்ல, எல்லா வேலையும் எழுதி போட்டு தான் செஞ்ச. உங்கள் அத்தைக்கு அதெல்லாம் செய்த பார்த்தோன்னா உங்கள் அத்தைக்கே பயம் வந்துருச்சு. என்னடா அவ்வளோ வேலையும் இவங்க செய்தாலே கல்லாச்சாவை வாங்கி கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருவாரா, தங்கமயில்கிட்ட கொண்டு கொடுத்துருவாரான்னு சொல்லி கோமதி நினைக்கா. இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, வேற என்ன தெரியாமையே இருக்குது. அவள் மூத்த மருமகிட்ட எல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதிகாரம் எல்லாம் போயிடும் அப்படின்னு தான் சமையல்கிட்ட இருக்காங்க. சமையல்கிட்ட என்ன பெரிய ராஜாங்கம்மா? அந்த ராஜாங்கத்தை நீ அசைக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தரை போட்டு சண்டையை போட்டு விட்டால் தான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதே முன்னால் முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் முடியாது? அந்த வீட்டில் ஏதாவது சின்ன கதை நடக்கும், எப்படியோ ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்க தான் செய்யும். அதை நீ ஊதி பெருசாக்குனா அந்த வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டு முள்ள உருளுவாங்க. அது உனக்கு சாலி தானே, இப்படி தானே சொல்லுவாங்க. ஊருக்காரனுக்கு பிரச்சனைன்னா கூத்தாடி கொண்டாட்டம்பாங்க. அதே மாதிரி வீட்டில் பிரச்சனையை கிளப்பி விடு, கிளம்பாட்டில் நீ கிளப்பு அப்படிங்கிறாங்க. என்னால் முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. என்னென்ன நடக்கோ அப்பப்போ எனக்கு ஃபோன் அடித்து பதில் கேளு, நான் சொல்கிறேன், இப்படி செய் அப்படி செய்யின்னு சொல்கிறேன். உன் பாட்டில் அங்கே கலக்கு, நீ தான் அந்த வீட்டில் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா மேலு அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கியம் இப்படி ஏற்றி விடுதே அப்படிங்கிறாங்க. பிறவனுங்க என் பொண்ணோட பெரிய ஆட்கள் அவங்க. அந்த மீனாட்ட வசதி இருக்கலாம், ராஜி வீட்டில் வசதி இருக்கலாம், ஆனால் என் பிள்ளை மாதிரி அழகாவாக இருக்காளுக்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், அந்த பிள்ளைகளும் அழகு தான் அப்படிங்கிறாங்க. அவங்க அழகோ அழகு இல்லையோ, என் பிள்ளை வந்து அந்த வீட்டில் மூத்த மருமகனை கட்டியிருக்கா. அந்த மருமகன் தங்கமான பையன். அவன் முன்னாடிக்கு அந்த வீட்டில் மரியாதை இல்லைன்னா நான் எப்படி விடுவேன்? என் பொண்ணுக்கு அந்த வீட்டில் மரியாதை கொடுத்தே ஆகணுங்க அவங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியம் உனக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு போகும்போதெல்லாம் மரியாதை கொடுக்க தான் செய்தாங்க, என் பொண்ணுக்கு அதே மரியாதை கொடுக்கணும்ல. அந்த வீட்டில் அவள் தானே அவராஜ்யம் தான் நடக்கணும். எதுக்கு நான் இதை சொல்லுதேன் அப்படின்னா, நாளைக்கு இலையவளை கட்டி கொடுக்கணும். மயில் எனக்கு ஒரு 2 லட்சத்தை உன் புருஷன்ட்ட வாங்கிட்டா, இல்லை உன் கையில் இருக்கிற தான்னு கேட்கணும் அப்படின்னா தங்கமயில் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே முடியும். இல்லைனா அவன் இலையவளுக்கும் கடத்தை வாங்கி பொய் சொல்லி கட்டி கொடுக்க முடியுமா? ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம், இன்னொரு பிள்ளையும் எப்படியா பொய் சொல்லி கட்டி கொடுக்க தான் போகிறோம். ஆனால் கை முதல் கொஞ்சமாவது வேணும்ல, அதுக்கு தங்கமயில் ஸ்ட்ராங் பண்ண தானே சரி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நானும் பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சுருக்கோமே, நாளைக்கு கடைசி காலத்தில் என்ன செய்வேன்னு நினச்சோம். நீ தான் சொன்ன பொட்டை பிள்ளை இருந்தாலும் நம்மளுக்கு பாம்பளை பிள்ளை மாதிரி தானே சொன்னேன். இந்த கணக்கில் தான் சொன்னியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், எந்த பிள்ளை இருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருக்க போகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு மயில் ஃபோன் அடிப்ப வேண்டிய நேரத்தில் நான் ஃபோனுக்கு தயார் நிலையில் இருக்கணும். அதனால் இப்போ எனக்கு வாய் குளிக்க வேண்டியிருக்கு, நான் குளிச்சுட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போகிறாங்க. சரி அப்படி ஃபோன் வந்தால் சொல்லுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காடுறாரு. இந்த சூழ்நிலையில் மயில் நேராக மளிகை கடைக்கு போகிறாங்க. போய் மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. தெரியுமாம்மா, நேரம் ஆயிடுச்சுல, நான் சாப்பாடு கொண்டு வரணும்னு தான் சொன்னேன், அத்தை தான் நீ கொண்டு வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, அதனால தான் சரவணன் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, ஆட்டோவில் தானே போனாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வெறுங்கையோடையே போனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என் கையில் காசு இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, எப்பவும் கையில் காசு இருக்கணும், அப்படி இந்த 1000 வச்சுக்கோ, ஏன்னா வீட்டுக்கோ எங்கேயோ போனால் வெறுங்கையோடு போகக்கூடாது, பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு போகணும், இல்லைன்னா பண்டை ஏதாவது வாங்கிட்டு போகணும். என்னம்மா வெறுங்கையோடு வரக்கூடாது, உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வராங்களாம்மா? அதே மாதிரி யாராவது நாங்கள் இல்லாத நேரம் வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்களோ யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சு அனுசரணையாக பண்ணணும். அதுபோக நம்ம கடை வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, எதுவும் பொருள் இல்லைன்னா கூட பக்கத்தில் எதுவும் வாங்கி கொடுத்தா கூட நம்ம கையில் காசு வேணும்ல, அதான் இந்த 1000 வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. வேண்டாமாம்மா அப்படிங்கிறாங்க. வச்சுக்கம்மா, என் மருமகள் தானே கொடுக்கும், வச்சுக்கம்மா அப்படிங்கிறாங்க. மாமா நான் வேணா கடையில் வியாபாரம் பார்க்கட்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் தினம் வியாபாரம் பார்க்குறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நான் வேணா உடையில் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும்லம்மா, முன்னாடி சாப்பாடு கொண்டு வருவேன், மதியம் நீ வியாபாரம் பார்ப்பேன், இப்போ கடைக்கு வரவங்கள்ட்ட பேசுவேன் வைப்பேன், அதெல்லாம் செய்தேன் செஞ்சு, அதெல்லாம் நீ ஒரு குறையும் சொல்ல முடியாதுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறீங்க இப்படி ஒரு குறை இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் அத்தை வந்து நீ சமையல் கட்டு பக்கத்துலேயே வர விட மாட்டுறாங்க. அதுபோக உன் புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போறியா, அதோடு நிப்பாட்டிக்க சரியா? என் புருஷனுக்கோ செந்திலுக்கோ தாத்தாவுக்கோ சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா அப்படிங்கிறாங்க. உன்ட்ட இப்படியே நடந்துக்கிறா அப்படிங்கிறாங்க. அம்மா இன்றைக்கி இருக்கட்டும், அவளுக்கு இருக்குது அவளுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நான் சொன்னோன்னு சொன்னால் அவங்க எதுவும் நினைப்பாங்க, நீங்கள் தயவுசெய்து எதுவும் கேட்க வேண்டாம், என்ன தானே சொன்னாங்க, எங்கள் அத்தை தானே சொன்னாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க சொல்லுற இடத்துல இருக்காங்க, நான் கேட்குற இடத்துல இருக்கேன். மருமகன்னா வந்து அவங்களுக்கு கீழே தானே அம்மா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்ன மருமகன் அவள் கீழே இருக்கணும், நான் பார்த்துக்குறேம்மா, நீ பார்த்துப்போம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படி ரிட்டன் வராங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஒரு கதையை கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ராஜி நீங்கள் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, டியூஷன் எடுத்தோம்னா அவங்க அப்போ வீட்டில் வந்து ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த பிள்ளைய வந்து கஷ்டப்படுத்தாங்க அப்படின்னு எனக்கும் பேசுவாங்க.
அது போக அந்த பிள்ளை நல்ல வசதியாக இருந்த பிள்ளை, அந்த பிள்ளைய ஏன் கஷ்டப்படுவானே அப்புறம் தான் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அதோட ஒரு மோசமான ஒரு செய்கை வந்து மீனா தேவையில்லாத வேலையை பார்க்காங்க, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, முன்னாடியாவது வீட்டில் டியூஷன் எடுத்தால் அசிங்கம் நீங்கள் நினச்சிங்க, இப்போ வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கிறதுக்கு மீனா வந்து ராஜியை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மாமா கிட்ட நீ கேட்டு இது பண்ணு வை, நீ ஏன் சும்மா இருக்க, ஏதாவது உழைச்சி கையில் 2 ரூபா காசு வை, நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், என்கிட்ட காசு இருக்குது, உன்ட்ட என்ன இருக்குது, அப்படின்னா தானே மரியாதையாக இருக்கும். உன் புருஷன் வீட்டு செலவுக்கு 6000 தான் கொடுக்கான், நீனும் வேலை பார்த்தா கூட கொஞ்சம் கொடுக்கலாம்ல அப்படி இப்படின்னு ஏற்றி விடுதாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா, அந்த மீனா வந்து இந்த வீட்டு கூட்டு குடும்பத்தையே சிதைச்சிருவாங்க போல். இன்றைக்கி அண்ணன் தம்பிலாம் ஒற்றுமையாக இருக்காங்க, இப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து என்னையும் போய் எங்கேயா போய் டியூஷன் எடுக்க சொல்லுவாங்க. நான் வந்து நம்ம குடும்பமானத்தை கெடுக்குன்னு நினைக்க மாட்டேன், ஆனாலும் வீம்புக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு தான் மாமா அசிங்கமாக இருக்கும், அதை நினச்சி தான் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீல கண்ணீர் வடிக்காங்க. இதை பார்த்தா பாண்டியன் ரொம்பவே கடுப்பாரு. மணி போ, இன்றைக்கி சாயந்தரம் இதுக்கெல்லாம் முடிவு பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா, ஆனால் தயவுசெய்து நான் சொன்னோம்னு காட்டிக்காதீங்க மாமா அப்படிங்கிறாங்க. தங்கமேலு, நீ வந்து முன்னக்கூட்டியே சொல்லியிருக்க, இது நல்லது தான், நீ டியூஷன் எடுக்கன்னு சொன்ன அவங்க எடுக்க போகிறாங்கன்னு சொன்னதுனால தான் அந்த டியூஷனை தடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கன்னு சொல்லி ஒரு 2வது ஒரு வாய்ப்பை மீனா உருவாக்கி விட்டுதா, அது சரியே இல்லை. அந்த பிள்ளை வந்ததுலேருந்து இந்த வீட்டில் ஏட்டி கூட்டி தான் நடந்துட்டுருக்கு, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா, நான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தங்கமேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கம்மா இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்தேன், அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, கடைக்கு எதுவும் போனையா அப்படிங்கிறாங்க. இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கடைக்கு நான் ஏன் போகிறேன், நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, அப்போ அங்கே என்ன வேலை எனக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்ட்டு சொல்லுதாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் வந்து தங்கமயில் இருக்காங்க. தங்கமயில் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க, கண்டிப்பாக வந்து மீனாவை மாமா வந்து ஏச போகிறாங்க, நீ பயங்கர ஜாலியாக இருக்க போகுது, கண்டிப்பாக அந்த வீடை வந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்க, இது பிரியணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிரிஞ்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. அம்மா கரெக்டாக எங்கள் மாமாட்ட போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ரீ, சொன்னது மாதிரி அப்படியே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அந்த வீட்டில் நீ மட்டும் தான் மருமகளாக இருக்கணும், மற்ற 2 பேர் அங்கே பிச்சுக்கிட்டு போனாலும் சரி தான், என்ன ஆனாலும் நீ அந்த வீட்டில் தான் இருக்கணும், அந்த வீடு உனக்கு தான் வரணும், சொத்து பத்து உனக்கு தான் வரணும், உனக்கு எதிராக எந்த மருமகளோ யாரோ வரக்கூடாது, அதை இந்த பாக்கியம் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, இந்த வீட்டுக்கு எனக்கே வந்துடுமா, அவங்க சொத்து பத்துலாம் எனக்கே வந்துடுமா அப்படின்னு சொல்லி தங்கமயில் கேட்குறாங்க. நீ நான் சொல்லதெல்லாம் செய்டி, அவங்க சொத்து பத்துலாம் உனக்கு தான் வரும், வேறு யாருக்கும் போகாது, மருமகனும் பெரிய அதிபதி ஆயிடுவார், இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்க்க வேண்டாம், அதே கடையே விலைக்கு வாங்கிடலாம், விளங்கிட்டா நீ இன்னும் ஒரு தொழிலதிபரோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு காலரை தூக்கிட்டு லாந்தலாம் அப்படிங்கிறாங்க. அந்த நாள் வருமாம்மா, கண்டிப்பாக வரும், உன் மாமாட்ட தான் சொல்லிட்டுல, இப்போ மீனா வந்து என்ன வசம் விட்டுதான்னு பாரு, மீனா சம்பாதிக்கா வேலை பார்க்கா, அவன் என்ன சொல்லுவா, நீங்களாம் என்னை கழுவி வைக்கலாம், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், இனி பேசுறதுக்கு நீங்கள் யார் உங்க போகிறா, வீட்டை விட்டு கிளம்ப போகிறா, ரொம்ப ஜாலியாக இருக்கும் போது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், இந்த வீட்டில் 2 மருமக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ராஜா நான் ஏதாவது சொல்லி அனுப்பி விட்ருவேன், அப்புறம் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தாண்டி என்னுடைய பிளானும் கூட, நீ மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கணும், உன் மாமியாரை அதுக்கப்புறம் சமைக்க போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமியார் சமைக்க தானே பெருசுன்னு நினைக்காங்க, சமைக்க போடு, என்ன நீ வந்து ஊடையில் எங்கேயாவது போயிட்டு வரேன்னு சொல்லி கடையை வரதை போய் பாரு வை, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போக சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு வர வழியில் உன் மாமா கடையில் கொஞ்சம் நேரம் வரதை பார்த்துட்டு வா, ஏன்னா உங்கள் மாமனார் என்ன நினைப்பார், இந்த பிள்ளை வந்து சாப்பாடையும் கொண்டு கொடுக்கா மௌனுக்கு, 2வது கடையை வரத்தையும் பார்க்கு, பொட்டை பிள்ளையாக இருக்குது, ஆம்பளை பிள்ளையாக இருக்குது, இப்பேற்பட்ட பிள்ளை நம்மளுக்கு மருமகளாக வந்து நம்ம கொடுத்தா வச்சுருக்கோங்க மாதிரி தான் பேசுவார். அப்படி ஒரு நிலையை நீ உருவாக்கிட்டேன்னு வச்சுக்கா, இந்த வீட்டில் உன் ராஜ்யம் தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஃபோனை வைமா, மாமா வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. சரி மீறி அங்கே என்ன நினச்சி நான் ஃபோனோடி சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்ப கோபமாகறா, ஏ கோமதி அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கு இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. என்னங்க நினச்சோம் அப்படிங்கிறாங்க. இந்த மீனா பிள்ளை என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மீனா என்னமாம்மா அப்படிங்கிறாங்க. என்னமாம்மாவா, நீ வந்ததுலேருந்தே வீடு சரியில்லை, இந்த வீடு போகிற போக்கும் சரி கிடையாது, நீ வரதுக்கு முன்னாடி இந்த வீடு எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி எப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ராஜா வீடு விட டியூஷன் எடுக்க சொன்னியாமல், நான் டியூஷன் எடுக்க வேண்டாம்னு சொன்னால் நீ வந்து வீடு விட டியூஷன் எடுக்க சொல்லுவியோ, ஏன் சொல்லுக்கப்போ என்னதான் மரியாதை அப்படி இப்படின்னு பாண்டிங்க கத்துறாங்க. இதை பார்த்தோன்னு எல்லாருமே உருமாறாங்க. ஏங்க ஒரு மருமகளை எப்படியா பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, எனக்கு வார கோவத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியாது, மீனா வந்து அளவுக்கு மீறி இது பண்ண சொல்லாத, டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, என் பையன் மாதிரி வேணும் தானே கல்யாணம் முடிச்சிருந்தீங்க, அப்படி இருக்கும்போது வந்து இங்கே வந்து டியூஷன் எடுப்பேன், அதை செய்வேன் எதை செய்வேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த ராஜிப்புள்ள வந்து வேலை பார்க்கல, நீ வேலை பார்க்கணுன்னே வேலை பாருன்னு சொல்லுதியா, நீ வேலை பார்த்துலாம் இந்த வீட்டை நடத்தலாமா,
உன் விருப்பத்துக்கு நீ வேலை பார்க்கணுன்னா பார்க்கலாம், பார்க்க விருப்பம்னா அந்த வீட்டில் இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டை 2 ஆக்கணும் 3 ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைய வீடு வீடாக போய் டியூஷன் எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வாங்க, அந்த வேலையை வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இது நல்லாவே இருக்காது. தங்கமயில் மட்டும் அவங்க வந்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த விஷயமும் தெரியாமல் போயிருக்கும். அன்னைக்கு அவள் சொல்லலை அப்படின்னா அந்த டியூஷனையும் நீங்கள் எடுத்துகிட்டு தான் செய்வீங்க அப்படிங்கிறாங்க. ஓ, தங்கமயில் தான் சொல்லியிருக்காளா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்மளை மாட்டி விட்டார அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே பாண்டியன் வராரு. டபார்னு தங்கமயில் பேரை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி தங்கமயிலாம் சொல்லலை, வாயில் வந்துட்டு சரியா. மொத்தத்தில் எனக்கு இது வந்து அந்த டியூஷன் எடுக்குன்னு சொன்னாங்களே அவங்களே என் கடையில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி டியூஷன் எடுக்கங்களேண்ணே, ஒவ்வொரு வீடோட போய் இவங்க மருமகன் எடுப்பாலாமா, எங்கள் வீட்டுக்கு வந்து எடுக்க சொல்லுங்கள் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன பழக்கம், நான் வீட்டில் இருந்து டியூஷன் எடுக்கிறதே தவறுங்க, இது வந்து இவங்க வந்து வீடோட போய் எடுப்பாங்களோ, இதுக்கு எல்லாம் காரணம் அந்த மீனா தான், மீனாவை ஒழுங்காக இருக்க சொல்லு, இல்லைன்னா எனக்கு என்ன கோவம்னு தெரியாது அப்படி இப்படி தாட்டு விட்டு தஞ்சாவூருன்ட்டு போயிருந்தார். இந்த சூழ்நிலை கோமதி சாரி மீனா எதுவும் நினச்சிக்கிடாத அப்படிங்கிறாங்க. என்னத்தை நான் செஞ்சேன், என்ன அப்படி தப்பு செஞ்சுட்டேன், படித்த கல்வியை வந்து ராஜி வந்து இன்னொரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னது தப்பா, அதுக்கு அவங்க ஊதியம் கொடுக்குறாங்க, இது ஒரு தப்புன்னு சொல்லி மாமா பேசுகிறாங்களே, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படித்தவங்களுக்கு படித்த பிள்ளைகளுக்கு படிக்கணும், ஒரு பிள்ளையை சொல்லிக் கொடுக்கணும் தப்பா, கல்வியை போதிக்கிறது தப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு புரியுது, மாமா ஏதோ டென்ஷனில் பேசிட்டாரு, பிறகு வந்து சாரிடி அப்படிங்கிறாங்க. போங்க என்னமோ சொல்லி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம் போயிடுறாங்க. பின்னாடியே செந்தில் போகிறாரு. சாரி மீனா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா சொல்லுறது தான் சரி, நான் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் வீடு வந்து 2 ஆயிட்டோ 3 ஆயிட்டோ, நான் அப்படி என்ன செஞ்சேன், நான் வந்து எல்லா வீட்டையும் இருக்க மாதிரி தானே இருக்கேன், எங்கள் வீடும் பெரிய பணக்காரங்க வீடு தான், ஆனால் வந்து அந்த வீடு வேண்டாம், நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்தேன், எனக்கு சூப்பராக வாங்கி கட்டிக்கிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, இனிமேல் யார்கிட்டையும் நான் பேச போகிறதும் இல்லை, எனக்கு இது தேவையும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படி பேசுகிற, என் மீனாட்டை பிடிச்சதே வந்து எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய திறன் தான், அதை வச்சுக்கிட்டு நீ வந்து இப்படி பேசுகிறிய மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நானும் எவ்வளவோ பொறுத்து தான் போகிறேன், மாமா இப்படிலாம் பேசலாமா வைக்கலாமா நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி மீனா விடுமீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மாமா பேசுனது தப்பு, அது மட்டும்தான் எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, வந்ததும் வராதம்மா வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லலாம் நாசுக்கா, இப்படி பேசுவாங்களா நினச்சி பாருங்கள். தங்கமயில் வந்து சொல்லி என்னை இப்படி கேட்காங்க அப்படிங்கிறாங்க. அப்பா தான் சொல்லிட்டாங்களே, தங்கமயில் சொல்லலை, அவராக தான் சொன்னார், வாய் தவறி வந்துட்டுன்னு சொன்னார்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இது தங்கமயில் தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீ வந்து அந்த தங்கமயில்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. நான் கேட்க போகிறதில்ல, இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சிச்சுல, இது போதும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடைக்கு போயிடுறாங்க. இங்கே செந்திலுக்கு சரியான கடுப்பு, நேராக கடைக்கு போகிறாரு. இங்கே உடனே இப்போ செந்தில் ரொம்ப கோபமாக இருக்கணும்னா பாண்டியன் இப்படி பார்த்துட்டு இப்படி வந்துக்கிறாரு. உடனே என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. மீனா என்னப்பா தப்பு செஞ்சா, அவளை ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய், என் மருமட்டை எப்படி நடந்து எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் ரொம்ப கடுப்பாகி நேராக குமரேசனை போகிறாங்க. என்னம்மா தாத்தா இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எப்படி பேசுனே தெரிலப்பா, ஆள் தான் வயசுக்கு பெரிய வேளாக இருந்திருக்கான், கோவம் வந்துச்சுன்னா அவன் என்ன செய்தானே தெரியல, கதிர் மாதிரி தான் பண்ணுதான், விடு அப்படிங்கிறாங்க. போங்க தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா நிறைய டெலிவரி இருக்குது, டெலிவரி பண்ண முடிஞ்சுன்னா இருக்க சொல்லுங்கள், இல்லைன்னா வேறு கடையில் போய் வேலைக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. செந்தில் சொல்கிறாரு, வேலைக்கு சேரணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு வேறு வேலை பார்த்துட்டு போயிடும், நானும் படித்தவன் தான், எங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி தான் தாத்தா அங்கே இருக்கேன், இல்லைன்னா வேறு கடையில் வேலை பார்க்குறதுக்கு நான் ஒன்றும் மளிகை கடையில் தான் வேலை பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது, எந்த வேலை செஞ்சாலும் சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் இந்த வீம்புக்கு மட்டும் குறைச்ச கிடையாது, சொன்ன வேலையை ஒழுங்காக செய்யறது கிடையாது, நேற்று 3 டெலிவரி பண்ண சொன்னேன், அது செஞ்சுருக்கியா வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. டெலிவரி பண்ண சொன்னீங்க, என்னை போய் மார்க்கெட்டில் போய் சரக்கட்டு வர சொன்னீங்க, 2 வேலையும் எப்படி ஒன் போல் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. டேய், நான் வந்து நீங்களாம் வரது முன்னாடி ஒத்தியில் தான் வியாபாரம் பார்த்தேன், ஒத்தியில் தான் டெலிவரி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒத்தியில் டெலிவரி பண்ணது ஒன்று கடையை அடைச்சிருப்பீங்க, இல்லை கடையை சும்மா போட்டு போயிருப்பீங்க, ஆனால் கடையிலையும் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு டெலிவரி பண்ணது நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க. ரொம்பலாம் கடுப்பில் இருக்கான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த பிள்ளை ரொம்ப மனசு வேறப்பட்டுருக்குமோ, அதான் செந்திலில் சொல்லியிருக்காளோ, செந்தில் இவ்வளவு கோவப்பட மாட்டானே, சரி ரைட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா, ராஜி, உங்கள் 2 பேருக்கு நான் மாமா வந்து என்ன வேணுதுருங்க பாரு, பண்ண வேணுதுருங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மாமா தந்தா சாப்பிட மாட்டேமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே, நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்து தங்கமயிலுக்கு ரொம்ப ஏமாற்றமாயிருது. ஆகா, இந்த மீனா வந்து ரொம்பவே கோபமாக இருந்தா, இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது, வைக்க முடியாது, நான் தண்ணி கொடுத்துன்னு போகிறேன், இல்லைன்னா உங்கள் பையனே வேண்டாம், எனக்கு நான் எங்கள் வீட்டை பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான்னு பார்த்தா, இவன் என்ன ஸ்வீட் எடுத்து சாப்பிடுதால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே கோமதி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ராஜுவும் பரவாயில்லக்கா, உங்கள் கோவத்தை நீங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறாங்க. விடு நம்ம மாமா தானே, நம்ம தவப்பையன் யாசனா, நம்ம வந்து 5 நிமிஷம் கோவத்துக்கு அப்புறம் சரியாயிரும்ல, அது மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, நம்மளுக்கு தாப்பனுக்கு தாப்பனாக இருக்கார் அப்படிங்கிறாங்க.
மீனா தப்பாக நினச்சிக்கிடாம நானும் ஒன்றும் தவப்ப மாதிரி தான், ஏதோ ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஏதாவது பேசிடுவேன், மன்னிச்சிக்கோமா, என்ன இது நினைக்காத ராஜி, மாமாவும் எதுவும் பேசுன்னு நினைக்காத அப்படிங்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மாமா சொல்கிறோம்மா, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலாமாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் செந்திலுக்கு இந்த செய்தியை வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே செந்தில் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு இது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. என்னடா நம்ம வந்து ஏதாவது பெரிய அளவில் சண்டை வரும், நம்ம குளிர் காயலாம்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமில் போய், அம்மா நான் சொன்னோம்லாமா அந்த மீனாவுக்கும் மாமாவுக்கும் சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு மாமா ரொம்ப ஒரு மாதிரி பேசுனாங்கம்மா, என்னையெல்லாம் அப்படி பேசவே மாட்டாங்கம்மா. அப்படி இருக்கும்போது வந்து மீனா வந்து மறுபடி மாமா பேசும்போது பேசிட்டா, அது போக மாமா பண்டை வாங்கி கொடுத்தோன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டாமா அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப கழிச்சு போட்டவளாக இருக்கா அப்படிங்கிறான். ஆமாம்மா, நானும் வீம்பு பண்ணுவான், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அவள் அந்த வீட்டை விட்டே போயிடுவா, தண்ணி கொடுத்தன போகிறான் வைப்பான்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், நானும் ஏதாவது ஏற்றி விடலான்னு பார்த்தேன், காரணம் இப்படி ஆயிடுச்சுமா. மாமா ஒரு வார்த்தையில் கூடையில் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் வந்து அவர் நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு, வாய் தவறி வந்துன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மீனா என்கிட்ட எதுவுமே கேட்கல, நான் பக்கத்தில் தான் நின்றேன். ஆனால் மீனா இதுக்கப்புறம் ஏதாவது முடிவு எடுப்பாளாமா அப்படிங்கிறாங்க. இல்லையடி இப்படி இருக்காள, இந்த வயசில் மற்றவனா கோவப்படுவா, நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுனா என்ன ஒன்றும் இல்லாதவளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவா. இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்க. சரி ரைட்டு, வேறு ஏதாவது கதை நடக்கும் அதை நீ எனக்கு சொல்லு, நான் இப்படி செய்யணும்னு சொல்லுதேன், இப்போதைக்கு நீ ஆளை போல் அங்கே என்ன நடக்குன்னு வேடிக்கை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அங்கே என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தங்கமயில் காலுக்கு. அங்கே ராஜியும் மீனாவும் சிரிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா கோமதி சொல்கிறாங்க, இப்படியே இருங்கடி, மாறிடாதங்க, என் பையன்மார் வந்து 3 பேரும் வந்து எந்த வருத்தமும் இல்லாமல் அண்ணன் தம்பி அவ்வளோ பாசமாக இருக்காங்க, நீங்கள் வந்திருக்க மருமகளும் அக்கா தங்கச்சியாக பாசமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் இந்த வீட்டில் மருமக தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீனும் ஒன்றா இரு அவங்களோட, நீ ஏன் தனியாக நின்று விலகி நிற்க, சேர்ந்துருந்தால் தானே வந்து ஒரு அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அவங்க வந்து ஏதாவது குசுன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நீனும் அவங்க கூட க்ளோஸாக இருந்தால் நீங்கள் 3 பேரும் குசுன்னு பேசலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் தான் அவங்களோட க்ளோஸாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேலு, நீ வந்து பேசணுன்னு வரையா, குத்தம் கண்டுபிடிக்கணும்னு வரையா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்று, நான் ரூமுக்கே போகிறேன். சரி போ அப்படிங்கிறாங்க. ரூமில் போய் இருந்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 3 பேரும் சிரிக்கிறாங்க. இந்த தங்கமயில் பிள்ளை தேவையில்லாத வேலைலாம் பார்க்க பற்றியா, கோழி சொல்லுவதில் ஒன்றா நம்பர் ஆளாக இருக்குது அப்படிங்கிறாங்க கோமதி. ஆமாத்த, பாருங்கள் மாமாட்ட சொல்லி ப்ரெஷர் ஏற்றி விட்ருக்கா, ஆனால் நல்ல வேலை மாமா வந்து இயல்புக்கு மாறிட்டார், நானும் இயல்புக்கு மாறிட்டேன். ஆனால் என்றைக்கும் இதே மாதிரி இருக்க மாட்டேன், சில நேரம் வந்து தங்கமயில் ஏதாவது பண்ணாங்கன்னா நான் கடுப்பில் ஏதாவது செஞ்சு விட்டுரும், அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் வருத்தப்படாதங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, இங்கே பாரு மீனா, நீ வந்து தங்கமயில என்ன செஞ்சாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அது போக தங்கமயில நீ ஏதாவது ஒரு வகையில் நீ பண்ண அப்படின்னு சொன்னால் நான் வந்து உனக்கு தான் ஆதரவு தெரிவிப்பேன் தவிர்த்து அங்கே தெரிவிக்க மாட்டேன். ஏன்னா என் மீனா இயல்பாக இருப்பா, அவன் மேலே தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நான் வந்து இந்த வீட்டை வந்து விரும்பி நேசித்து தான் இந்த வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். ஆனால் அந்த தங்கமயில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கடையில் போய் கோழி சொல்லுது, என்ன பழக்கம், நீங்கள் கடைக்கு சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சரவணமாவை கொண்டு சாப்பாடு கொடுத்து வர வேண்டியதானே, இப்போ எதுக்கு இவங்க கடையில் போய்லாம் வேண்டாத கதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இது அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டால் தான் முடியும். தங்கமயில் இங்கே வா அப்படிங்கிறாங்க கோமதி. என்னத்த அப்படிங்கிறாங்க. ஒன்றி தான் நான் கடை பக்கத்தில் போகண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சாப்பாடு தானே கொடுக்கணும்னு சொன்னீங்க, கடைக்குமா போகக்கூடாது, அது நம்ம கடை தானே அப்படிங்கிறாங்க. நம்ம கடை கிடையாது, என் புருஷன் கடை, நீ எதுக்கு அங்கே போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, சரவணமாவும் சாப்பாடு கொடுத்து அந்த வழியாக தானே வரணும், ஆட்டோவில் தானே போனேன், ஆட்டோவில் தானே வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதில் ஆட்டோவை கட் பண்ணிவிட்டு கடையில் கொஞ்சம் நேரம் வியாபாரம் பார்த்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ யாராவது கூப்பிட்டாங்களா, இந்த வீட்டிலேருந்து எந்த பொம்பளையாலும் போய் மளிகை கடையில் போய் வேலை பார்க்காது அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படியே இருந்தால் சரி வராது, நிறைய மளிகை கடையில் இப்போ லேடிஸ் வேலை பார்க்குறாங்க, அத்தை லேடிஸே நடத்துகிறாங்க, அதனால் பெண்களாலும் எல்லாம் முடியும், அங்கே எப்படி வியாபாரம் நடக்குது எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சால் தான் அத்தை நாளை பின்ன உங்கள் காலத்துக்கு அப்புறம் கடையை நடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் அங்கே செந்தில் இருக்கான், செந்தில் நடத்த மாட்டானா அப்படிங்கிறாங்க. அத்தை மூத்த பையன் என் வீட்டுக்காரர் தானே, அவர் தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. இதுலேயும் சீனியாரிட்டியா அப்படிங்கிறாங்க மீனா. உடனே ஆமாம், என் வீட்டுக்காரர் தான் மூத்தவர், நான் மூத்த மருமக, எனக்கு தானே முதல் உரிமை இந்த வீட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி கொடுப்பாங்க, நீ போய் ரூமில் இரு அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே கோமதி ராஜ்டி மீனாட்டின்னு சொல்லிட்டாங்க. என்னடி இப்படி இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தான் முதல் மரியாதை வேணுங்க, அது போக அங்கே போய் கோழி சொல்லுதா, அந்த கடை வியாபாரத்தை பார்ப்பாங்க, இவன் உண்மையிலே கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டில் நல்ல மாதிரி வாழணும் தான் வந்தாளா அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா.
ஆமாக்கா அவங்க பண்ணது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நான் ஒழுங்கா டியூஷன் எடுத்தாவது ஒழுங்கா வாழ்ந்திருப்பேன். இல்லைனா வீடோட டியூஷன் எடுத்தாவது பொழைச்சிருப்பேன். 2யும் பொழைக்க விட மாட்றாங்களே. அவங்களும் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. அவங்க படித்தவங்க தானே, இதுவுமே புரியாதா அப்படிங்கிறாங்க. ராஜி அவங்கள பார்த்தா படித்தவங்க மாதிரியே தெரியுது, உண்மையிலே படித்த மாதிரி தெரியல. ஆனால் வந்து படித்தவங்கன்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்காங்க. அதை விசாரித்து பார்த்தா தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ சரி ஐயா ஊரில் உனக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குது, உங்களோட படித்த பிள்ளைன்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பிள்ளைகிட்ட கேட்க வேண்டியதானே, உண்மையிலே இது தங்கமேல் படிச்சிருக்கா வச்சிருக்கா, இல்லைனா என் குடும்பத்தை பற்றி எப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, ஏய் உங்களுக்கு வாய் ஓவராயிருச்சு, என் பையன் கல்யாணம் முடிச்ச பிறகு இனிமையாக விசாரிப்பீங்க, நீங்கள் அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்சு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை மாமா வந்து எல்லா வகையிலும் விசாரிச்சிருவாங்க வச்சுருவாங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, அதனால தான் இது பண்ணல. ராஜி கூட படிக்க பிள்ளை கூட அந்த ஊரில் உள்ள ஒரு பிள்ளை இருக்கா, அந்த பிள்ளைகிட்ட தங்கமேல் எப்படி தங்கமேல் போனால் எப்படின்னு விசாரிக்கிறேன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே வாய்ப்பே கொடுக்கல. என் வீட்டுக்கார்ட்டையும் கேட்டால் எங்கள் அப்பா உனக்கு கதை செய்தாருன்னா விசாரிக்காமல் செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜின்னு சொல்கிறாங்க, ஆமாம் நான் கூட கதைட்ட கேட்டேன், எங்கள் அப்பா ஒரு கதை செய்கிறாருன்னா விசாரிக்காமல் செய்ய மாட்டாருன்னு சொன்னார், அதனால தான் நானும் விசாரிக்கலை அப்படிங்கிறாங்க. நான் விசாரிக்கிறது வந்து கண்டிப்பாக தங்கமேலுக்கோ தங்கமேல் குடும்பத்துக்கோ தெரிஞ்சால் அது நல்லா இருக்காருல்ல, அது போக வந்து மாமாட்ட சொல்லிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி போகணும் தான் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், என் வீட்டுக்கார் வந்து கரெக்டாக தான் செய்ய நினைப்பார், விசாரிச்சு தான் எதனாலும் செய்வார், அது ஒன்றும் நம்ம நம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரித்த இப்போ நம்ம நைட்டு சமையலுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. நைட்டு சமையலுக்கு என்ன பண்ணலாம் யோசிப்போமா அப்படிங்கிறாங்க. நைட்டு வந்து பிரியாணி ரெடி பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அத்தை நைட்டு பிரியாணி செமிக்காதுன்னு சொல்லுவாங்க, நம்மளாம் யூத்து தான், தங்கமேல் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற. அவன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க அத்தை, நைட்டு எல்லோரும் செமிக்காது வைக்காதும்பாங்க, அதனால் உங்கள் மருமக தங்கமேல்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் என்ன முடிவு எடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவட்ட நான் ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பிரியாணிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு பழனிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. பழனி கொண்டு கொடுக்குறாங்க. கையில் கறி இருக்குது, இதில் வந்துட்டு அரிசி பிரியாணி அரிசி இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே சித்தப்பா தயிர் கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. மறந்துட்டோமா, பைக் கவர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு தயிர் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. தயிர் பச்சடி வச்சுருக்கோமா, கிளம்புறோமா அப்படிங்கிற. மாமா என்ன இப்போ மாமா என்ன பரபரப்பாக போகிறீங்கன்னு அரிசி கேட்குறாங்க. இல்லைப்பா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. சித்தப்பா இப்பவும் பரபரப்பாக தான் இருக்கார். சித்தப்பாவுக்கு எப்படியாவது ஒரு ஜோடியை உருவாக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நானும் நினைக்க தாண்டி செய்தேன், ஏற்ற வீட்டில் எங்கள் நொண்ண மாதிரி இருக்கானோலாம், அந்த நொண்ண மாதிரி வந்து ஏதாவது வேலை கெடுப்பானோ வைப்பானோ தான் பார்த்துட்ருக்கோம் நான் என் வீட்டுக்காரரும். இல்லைனா தான் சரவணுக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கோமே அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சாத்த அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. 100% இருந்துச்சு. உங்கள் அப்பனும் உங்கள் சித்தப்பனும் விடுவானுங்களா, அது சந்தேகம் தான் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அவனுக்கு பொண்ணு பார்க்க முடியாமல் கிடக்கு, இல்லைன்னா தான் என்றைக்கோ கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கலாமே. நாங்கள் பொண்ணு பார்த்தோம்னா என் தம்பிக்கு எங்களுக்கு பொண்ணு பார்க்க தெரியாதா, அந்த பாண்டியை தான் பார்க்கணுமா, அந்த கோமையை தான் பார்க்கணுமா, எங்கள் ரேஞ்ச் என்னம்பாங்க. இவனும் யாரையாவது விரும்பினோம்னா டபாருன்னு நம்ம அந்த விரும்பின பிள்ளையை கட்டி கூப்பிட்டு வந்துட்டான்னு சொல்லலாம். இவனுக்கு அது வாய்ப்பு இல்லை. இவன் கடையில் கிடக்கான், டெலிவரி பண்ணுதான். டெலிவரி பண்ணது இடத்துலையாவது யாரையாவது பார்த்து சோக்கு போனதானா, அதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. மீனா உன்னை எப்படி செந்தில் லவ் பண்ணா அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் ஒரு மாமியார் கேட்குற கேள்வியா அப்படிங்கிறாங்க. இல்லடி, செந்தில் கடனே கிடப்பான், மற்றபடி படித்தான் டபார்னு அப்பா கூட கடையில் போய் இருந்துக்கிட்டான், மற்றபடி வெளியே தான் அந்த அளவுக்கு சுற்றுனது கிடையாது. கதிராவது ராஜியை லவ் பண்ணி கட்டினோம்னா அர்த்தம் இருக்குது, அங்கங்கே சுற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை ராஜியும் கதிரும் லவ்வாக பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தான் அண்ணா தான் நிற்க அரசு, நீங்கள் வேறு கத்தி பேசாத அப்படிங்கிறாங்க. தள்ளி தான் இருக்கா, அவங்க என்ன லவ்வாக பண்ணாங்க, நம்ம சேர்த்து வைக்கலையா, அதே மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அவளாவது நம்ம கல்யாணம் நம்ம முடிச்சு வச்சோம், நீங்கள் விரும்பி தானே கல்யாணம் முடிச்சிங்க, ஆனால் செஞ்சிருக்க அதுக்கு வாய்ப்புலாம் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைத்த, நான் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் நின்று நீ பார்ப்பாரு, பஸ் ஸ்டாண்டில் நின்று பார்ப்பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், மளிகை கடை சாமானை வந்து டெலிவரி கொண்டு வரும்போது வந்து என்ன பார்ப்பாரு, நானும் பார்ப்பேன், பிடிச்சிருச்சு. ஒரு நாள் வந்து நான் தான் அவர்கிட்ட போய் பேசினேன் அப்படிங்கிறாங்க. அதுதானே எவன் செந்தில் ரொம்ப வைக்கப்படுவானே அப்படிங்க. ஆமாம் ரொம்ப தான் வைக்கும், அவர் முதல்ல சொல்லிவிட்டார், அந்த பிள்ளையாண்ட பேச சொல்லு, அந்த பிள்ளையை விரும்புதான், அந்த பிள்ளைலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிவிட்டார், அதனால தான் அத்தை பேசினேன், உங்கள் பையன் தான் வந்து என்கிட்ட கவுந்தார் அப்படிங்கிறாங்க. என் பையன் செந்தில் அவன்கிட்ட கவுந்தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஐயையோ, இது தெரியாமல் இருந்திருக்கேன் அவனாலா, நான் அவனை ரொம்ப நல்லவன் நம்பினேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அத்தை யாரையுமே ரொம்ப நல்லவன் நம்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற இப்படி, கதிர் எதுவும் பண்ணானா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே வேறு மாதிரி நடக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மேடம் வந்து கதிருக்கு இவங்களுக்கு லவ் இருக்கான்னு ஒரு பேப்பரை எழுதி பார்த்துருக்காங்க, அந்த பேப்பரை சார் எடுத்திருக்காங்க, சாரோட பேக்கில் அதை வச்சுருக்காங்க, அதில் அவங்கலாம் கையெழுத்து போட்டு வச்சுருக்குறாங்க, அவங்க பேர் எழுதியிருக்காங்க, அதில் ஆர்டின்லாம் போட்டு வச்சுருக்காங்க, இதில் நிறைய லவ் போயிட்டுருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜி இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், வெக்கமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரி மீனாட்ட சொன்னல, மீனாட்ட எதனாலும் சொல்லிடு, மீனா என்கிட்ட சொல்லிடுவா அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் இதெல்லாமாக்கா சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க.
ஏய் இப்போ என்னடி தப்பாக சொன்னேன், நீங்கள் 2 பேரும் விரும்புகிறீங்க, புருஷ பொண்டாட்டி தானே, இது தானே சொன்னேன், என்ன தப்பு? நாளைக்கு நீங்களும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்து பேரனோ பேத்தியோ அத்தைகிட்ட பெற்று கொடுத்தா அத்தை வளர்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடி நீங்கள் 3 பேரும் பெற்று கொடுங்க, என் மடியில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறேன். அத்தை மடி காணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் காணும் சீக்கிரம் பெற்று கொடுங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் எங்களை பெற்று கொடுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் சீனியாரிட்டி படி நான் தான் பெற்று கொடுப்பேன்னு சொல்லி உங்கள் தங்கமேல் சொன்னால் சொல்லுவா சொல்லட்டும், அந்த வாயை நான் உடச்சி விட்ருது அப்படிங்கிறாங்க. அத்தை அத்தை இங்கே வேணால் பேச முடியும், அங்கே பேச முடியாது அத்தை, அங்கெல்லாம் அவங்க பாய்ச்சா பழிக்காது. இங்கேருந்து போகும்போது ஏய் தங்கமேல் அப்படின்னு போகிறது, அங்கே போனோன்னே அப்படின்ட்டு போகும். உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் தெரியுதாடி, அவர் ரொம்ப ஓவராக பண்ணுறாடி, போகிற போக பார்த்தா நானே எதுவும் பண்ணிடணும்னு எனக்கே பயமாக இருக்குது. என் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு, நீ முன்னாடி ரொம்ப அமைதியாக இருப்பியே கோமதி, இப்போ என்ன தங்கமேல் விஷயத்தில் இவ்வளோ கோவப்படுதா, உன்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்படியா சொல்கிறாரு மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்படி தான் சொல்கிறாரு, முன்னாடி அவர் சவுண்ட் விடுறது நான் அடங்கி போவேன், இப்போ நான் சவுண்ட் விடுறதை பார்த்துட்டு அவர் சரிம்மா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிறாரு. எனக்கே காமெடியாக இருக்குது, ஆனால் தங்கமேல் கொஞ்சம் ஓவராக பண்ணுறேன், அது மட்டும் புரியுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரித்த நைட்டு சமையலுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சமையல் கிட்டுக்கு போனால் தங்கமேல் ஓடி வராங்க. அத்தை நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நல்லா இருக்குடி போடி அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வெங்காயமாவது உரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நேற்று வெங்காயம் உரிச்சிருந்தாலும் அதே போதும் சரியா, இவன் இன்றைக்கி ராஜி மீனா கோட்டா, நாளைக்கு நீ உரி, மாற்றி உரிங்க அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. அங்கேருந்து சரவணன் ஃபோன் அடிக்காங்க. உங்கள் அம்மா சமையல் கட்டுக்கவும் விட மாட்டுறாங்க, என்கிட்டையும் பேச மாட்டுறாங்க, ராஜி மீனாவும் என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. நீ அவங்ககிட்ட நல்லா பேசினா அவங்க பேச போகிறாங்க, அது போக அவங்க அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கலன்னா பேச்சை விட்டுரு, இவ்வளோ தானே, இதில் என்ன இருக்குது, ஃப்ரீயாக இரு, அவங்க பேசுனா பேசு, வீட்டில் வேலை செய்ய வேலை இல்லை, தூக்கலாம் வைக்கலாம் துடைக்கலாம், அது போக உனக்கு மொட்டை மாடிலாம் காற்றுல தூசி வருது, அதை இது பண்ணலாம், மாடியில் துணிமணி காய போட்டிருப்பாங்க அதை எடுக்கலாம், ஏன்னா இதில் மாதிரி ஏதாவது என்ன செய்யலாம், இல்லை ஒன்றுமே இது இல்லை அப்படின்னா நம்ம ரூமை சுத்தம் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் காலையிலே பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ காலம்பறையே பண்ணியிருப்பேன்னு தெரியும், ஆனாலும் முடியலன்னா இன்னொரு வாட்டி பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் ரூம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. உடனே தங்கமேல் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடி என்ன செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. பெட்ரூமை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கமா அப்படிங்க. என்னடி காலையில் நீ சுத்தம் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரு வேலையை எங்கள் அத்தை செய்யக்கூடாதுங்கிறாங்க, அதான் இந்த பெட்ரூமை மறுபடியும் க்ளீன் பண்ண என் வீட்டுக்காரர் சொன்னார், நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன் நிலைமை நினச்சா தாண்டி பரிதாபமாக இருக்குது, அந்த வீட்டில் நீ எல்லாத்தையும் ஓடி செய்யணும்னு நினைக்க, ஆனால் அவங்க அத்தை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டுக்கு, ஒன்றிய நல்ல பேர் வாங்கக்கூடாதுன்னு நினைக்க என்னமோ தெரியல, நீ உன் வேலையை காட்டடி அப்படிங்கிறாங்க. நான் என்ன வேலையை காட்ட முடியுமா அப்படிங்கிறாங்க. நீ காட்டு, கிச்சனுக்கு எப்படியாவது நைஸாக இல்லாத நேரம் போ, அவங்க சமைச்சு வைக்கிறதுல உப்பையோ உரப்பையோ அதிகமாக தூக்கி போடு, எப்படியும் உங்கள் மாமியாரை கிளிப்பாங்க, உங்கள் மாமன் கிழிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக தங்கமேல் சமையல் மாதிரி இருக்காது உன் சமையல், உனக்கு வயசாகி போச்சு, கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல, சுவையும் உனக்கு பார்க்க முடியல, அதனால் தங்கமேல் பிள்ளையை சமைக்கட்டும், அவளே கடையை கொண்டு வரட்டும், அவன் வேலையை பார்த்து இருன்னு சொல்ல போகிறாரு, நீ உன் பாட்டு சந்தோஷம் வரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இப்படி தான் செஞ்சாகணும், ஆனால் மீனாவும் ராஜுவும் எப்பவும் சமையல் கட்டுக்கிட்டே நிற்காங்களாம்மா அப்படிங்கிறாங்க. எப்படியாவது திசையை திருப்பி விட்டு நீ பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் எப்படியாவது பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சமையலெல்லாம் பண்ணி வச்சுட்டு காலைல உட்காந்துருக்காங்க. அப்போ தங்கமேல் ரூம்லேருந்து வராங்க. அத்தை யாரோ வெளியே கூப்பிட்டுட்ருக்காங்க, கோமதின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி என்னென்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. ராஜி மீனா வா யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. 3 பேரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சமையல் கட்டுக்குள்ளே ஓடுறாங்க. ஓடிட்டு உப்பு மிளகாப்பொடி அது இதுன்னு போடுறாங்க. போட்ட உடனே இதை அரசி பார்த்துறாங்க. அண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பார்க்குறாங்க. அண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்றும்லன்னு சொல்லிட்டு நம்மளேருந்து அவங்க ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே அரசியும் சரி அண்ணி எதுவும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது நைட்டு எல்லாருமே சாப்பிட வராங்க. அப்போ வந்தோடனே பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் நைட்டு பிரியாணி அம்மா அப்படிங்கிறாங்க. அக்கா நைட்லாம் பிரியாணி கிண்டுற அளவுக்கு ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி நைட்டாக பிரியாணி கிண்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நைட்டு பிரியாணி சாப்பிட்டா செமிக்காது வைக்காது, இதெல்லாம் தேவையில்லாத உணவு, நான் நைட்டு சாப்பிட்றேன்னா இட்லி சாப்பிட்டா தான் அம்மா உடம்பு வயசுக்குலாம் நல்லாயிருக்கும், எல்லாேருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம இயற்கையாக சமைச்சா தான் அப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. தங்கமேல் நானும் இயற்கையாக தான் சமைச்சிருக்கேன், அஜினோமோட்டோ ஏதோ போடலை, அமைதியாரி, என் பிள்ளைகளுக்கு நைட்டு பிரியாணி சாப்பிட்டா அது பிடிக்கும், அதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க. மாமா பிடிக்குங்கிறதுக்காக விஷத்தை நம்ம சாப்பிட முடியல மாமா, நல்ல உணவுலாம் தான் சாப்பிடணும், அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் மாமா, நீங்களாம் பிரியாணி சாப்பிடாதீங்க, உங்களுக்கு வேணா நான் இட்லியை வச்சு தரேன் மாமா அப்படிங்கிறாங்க. சரி தங்கமேல் எனக்கு மட்டும் இட்லியை வச்சு தாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாருக்கும் பிரியாணி உங்களுக்கு மட்டும் இட்லியா, அது என்ன கணக்கு, அலுவலகமாக அந்த வீட்டில் 2 சமையல் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஏய் கோமதி விடு நான் பிரியாணி ஏம்மா நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு உட்காருதாரு. உடனே தங்கமேல் நினைக்காங்க, நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் சாப்பிடுறதுக்கா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
பிரியாணியை சாப்பிடுதாங்க, உரப்பும் உப்பும் ஓவராக இருக்குது. கோமதி என்ன செஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. என்னடி உரப்பு போட்டு வச்சுருக்க, இவ்வளோ உரப்பு, இவ்வளோ உரப்பு உப்புலாம் போடுவாங்களாடி, வயசாகி தான் போச்சுன்னா நீ வந்து உனக்கு அறிவுமா இல்லாமல் போச்சு. கண்ணு தெரியலைன்னா நீ வந்து அந்த பிள்ளையை சமைக்க சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்க, ஐயோ திட்டுங்காங்க. இதை பார்த்தா நான் தங்கவேலுக்கு பயங்கர சந்தோஷம், சிரிப்பு நான் சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு. கோமதிக்கு சரியான கடுப்பாகுது. அப்போ தான் அரசிக்கு நினைவு வருது, அண்ணி தான் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சொன்னால் எதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே வேண்டாம், நான் இப்போ சொன்னால் எல்லோரும் கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி அமைதியாக இருந்துடுறாங்க. உடனே எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்னே பாண்டியன் சொல்கிறாரு, இந்த சாப்பாடு யாரும் சாப்பிட முடியாது, மயில எல்லாருக்கும் இட்லி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. போய் இட்லி வைக்கிறாங்க, எல்லாருக்கும் இட்லி வச்சு கொடுக்குறாங்க. இட்லி சாப்பிட்டு ஏப்பா பிரமாண்டமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாரு பாண்டியன். பார்த்தியா கோமதி, சமையல்லாம் எப்படி செய்யணுங்கிறத தங்கமேல்கிட்ட கற்றுக்கா. அந்த பிள்ளை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யுது. உப்பும் உரப்பும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாரு. உரப்பு வந்து லிமிட்டாக தான் இருக்கணும், உப்பும் லிமிட்டாக தான் இருக்கணும். ஏன்னா எந்த உடம்புலையும் உப்பு நம்ம கம்மியாக போட்டால் சத்து நம்மளுக்கு அதிகமாக சேரும், உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி உரப்பு கம்மியாக போட்டால் நம்மளுக்கு வந்து உடலில் வந்து என்ன செய்யாது, குடல் புண்ணோ எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க, இனிமேல் நான் கரெக்டாக சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க கோமதி. நீ கரெக்டாலாம் சமைக்க வேண்டாம், இன்னும் சமையல் பொறுப்பு தங்கமேல்கிட்ட கொடுத்துரு, தங்கமேல் நீனே சமைமா, ஏன்னா மதியம் சாப்பாடை கடைக்கு கொண்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. ஏங்க அதான் சொன்னோம்ல, தங்கமேல் சமைச்சாலும் இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, தங்கமேல் நீ கடைக்கு கொண்டு வாமா, அதான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னதான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இவரும் அடங்க மாட்டுக்காரு, அவளும் அடங்க மாட்டுக்கா, என்ன தான் செய்யணுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சிரிக்காரு, தங்கமேலே நீ சாப்பாடு கொண்டு போகலான்னு ஃபீல் பண்ணேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு போ அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸுங்க, நம்ம ஹனிமூன் போகணும், உங்கள் அப்பாட்ட சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்காங்க, எப்படி சொல்கிறது, வேணாம் அப்படிங்கிறாங்க. எங்க எப்படியாவது சீக்கிரம் கேட்கணும்லாங்க அப்படிங்கிறாங்க. சரி கேட்குறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மொட்டை மாடியை பார்த்து போயிடுறாரு சரவணன். உடனே பின்னாடியே போகிறாங்க மயில். நீங்கள் எதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தீங்க, அப்பாட்ட தானே பேசணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் சாப்பிட்டு போட்டும், அப்பா தனியாக ஹாலில் உட்காந்து கணக்கு பார்த்துட்ருப்பாங்க, அப்பா நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு அவங்க ரூம் போயிடுறாங்க. வழக்கம் போல் கணக்கு பார்த்துட்ருக்காங்க பாண்டியன். பின்னாடி கோமதியும் வந்து இதில் உட்காந்துருக்காங்க. உடனே சரவணன் வராரப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா கொஞ்சம் கிச்சனுக்கு போங்களேன், அப்பாட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சரி கோமதி, அவன் எதாவது என்கிட்ட பர்சனலாக பேசுகிறாங்க, போ அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறாங்கன்ட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு தான் கூப்பிட்டியாடா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறாரு. என்னங்க சொன்னீங்களா அப்படி சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பாட்ட சொல்லணும் தான் போனேன், அப்பா என்னை ஒத்து பார்த்தோன்னு எனக்கு அப்பாவை அதுக்கு மேலே பார்த்து சொல்ல முடியல, எனக்கு வெக்கமாக இருக்குது, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனா வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க அப்பாவும் அம்மாவும். நம்ம குடும்ப கோயிலில் கூட நம்ம வீட்டில் மூத்த பொண்ணு நம்ம கூப்பிடணும்லாங்க அப்படிங்கிறாங்க. மீனாவோட அப்பாட்ட அவங்க அம்மா உடனே சொல்கிறாங்க, என் மூத்த பொண்ணு தான் இறந்து போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, மூத்த பொண்ணு நம்மளுக்கு இருக்கா, நம்மளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சிட்டா கூட சந்தோஷமாக தான் இருக்கா, அந்த பையன் குடிக்காமல் வைக்காமல் நல்ல பையன், அப்போ ஏற்பட்ட பையன் கிடைக்க கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு ஒரு அரசு ஊழியர் கட்டி கொடுக்கணும்னு நினச்சோம், அவன் பாரு ஒரு மளிகை கடையில் சம்பளத்துக்கும் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கான், எந்நேரமும் அந்த பையன் ஒரு அழுக்கு சட்டையை போட்டு சுற்றிட்டு இருக்கான், அந்த பையனை வேணும்னு போயிருக்காள அப்படிங்கிறாங்க. ஏங்க காதல் பண்ணுறவங்களுக்கு வந்து கலராக இருக்கிறதோ அழகாக இருக்கிறதோ பவுசாக பார்ப்பாங்க, மனசை தானே பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்து அவன் பாரு இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா, வேலை செஞ்சு தாங்க சாப்பிட்டுட்ருக்கா, அந்த வீட்டில் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு, அந்த பாண்டியன் ரொம்ப கஞ்சன், அந்த கஞ்சன் வீட்டில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறதோ தெரியல, நீயும் சொல்லி கேட்க மாட்டேங்க, அவளுக்கு நகையை கொண்டு கொடுத்துருக்க, கேட்டால் என் பொண்ணுக்கு தான் கொடுத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் வருங்காலத்தோட வந்து பால் அந்த வீட்டு விசேஷம் நடக்கும்போது தான் ஒன்று கொடுத்தேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் சத்தம் போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் ஒன்று கொடுத்தேன், ஆனால் நம்ம குடும்ப கோயில் கொடைக்கு நான் அவளை கூப்பிட தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து மீனா கொடைக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு நானே கொடைக்கு வரல, நீனே நடத்துமா அந்த கொடையை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம குடும்ப கோயில் கூட மூத்த பொண்ணு நம்ம மீனா, அவளை கொண்டா தானே முடியும், உங்களுக்கே பிடிக்கலனா கூட அவர் ஓரமாக இருந்துட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. ஊருக்காரங்க பூரா கேட்பாங்களே அவன் மாப்பிள்ளை என்ன செய்தாருன்னு சொல்லிட்டு, நம்ம சொந்தக்காரங்க பூரா கேட்பாங்களே நீ என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்ல போகிறேன், அந்த பாண்டியன் ஸ்டோர் கடை வச்சு நடத்துறாருன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. கடை வச்சு நடத்த போகிறாருன்னு சொல்ல போகிறேன், அந்த கூலி வேலையில் அங்கே வேலை பார்க்காருன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவர் என்ன அவங்க அப்பா கடையில் தானே வேலை பார்க்காரு, கூலிக்கு வேலை பார்க்காரு அப்படிங்கிறாங்க. கூலியே இல்லாமல் தான் வேலை பார்க்காரு, அந்த பிள்ளைக்கு வந்து ஏதாவது வேணால் என்னத்தை வாங்கி கொடுத்துருவாரு, என் பொண்ணு வேலை பார்க்க போய் சரியாக போச்சு, இல்லைன்னா எவ்வளோ சங்கடம். நினச்சிப்பார். அந்த பையன் ஒரு சில இடத்துல புலம்பிகிட்டு இருக்கான், சென்னைக்கு போகிறதுக்கு அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கூட்டி போகிறதுக்கு அப்பாட்ட சொல்ல முடியாமல் அவன் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லி இது பண்ணியிருக்கான். அவன் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி பொண்டாட்டியை ட்ரைனிங் போகிறதுக்கு அப்பாட்ட கேட்டு கஞ்சிட்டு இருக்கான், எந்த காலத்தில் இருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்பேற்பட்ட பையன் அவனுக்கு தேவை தானே, இப்போ கூட வேண்டாம்னா சொல்லி
மக்கா நான் வந்து வேறு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கேன், அவன் மேலே 1000 கோவம் இருந்தாலும் சரி, அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிமிஷத்துலையும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் நல்லா தான் இருக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாப்பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்மகிட்ட போய் சொத்தை கொஞ்சம் கொடுத்து அவனை தொழில் பண்ண சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னால் முடியும், ஆனால் அந்த பாண்டியன் அவன் மோனை என்கிட்ட விட்டுட்டு அவன் நினைப்பானா அப்படிங்கிறாங்க. ஏங்க மீனாகிட்ட சொன்னால் சொல்லுறது மாதிரி சொன்னால் அவள் கூட்டிகிற போகிறா அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம வீட்டோட வந்துடுவாங்கன்னா நீ என்ன நானும் சொல்லி நான் கேட்குறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை, குடும்ப கொடைக்கு வரட்டும் போகட்டும், ஆனால் அப்படி நடக்கலை அப்படின்னா இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்கள வந்து முதல்ல கோயில் கொடைக்கு கூப்பிட்ட மாதிரி குடும்ப கோயில் கொடைக்கு கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் மாப்பிள்ளைகிட்ட பையன் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. சரி போய் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் வரணுங்களா அப்படிங்கிறாங்க. நான் எப்படி வர்றது, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி வாரேன் அப்படின்ட்டு மறுநாள் காலையிலே மீனாவோட அப்பாவும் அம்மாவும் நேராக மீனா வீட்டு வாசல் நிற்கிறாங்க. இங்கே முத்தமொழிக மீனா வராங்க, பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்பாவை பார்த்தோன்னா அப்படியே அழுதுறாங்க. என்னம்மா வீட்டுக்கு வந்திருக்க, வான்னு கூட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாங்க. இது என் கனவா நிஜமான்னு சொல்லி முள்ளி பார்க்குறாங்க. நிஜம்தாம்மா அப்படிங்கிறாரு அப்பா. வாங்கப்பா உள்ளே இருங்கப்பா அப்படிங்கிறாங்க. இவங்கள பார்த்தோன்னே பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நீங்கள் வருவீன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. நானும் எதிர்பார்க்கல, என் பொண்ணை பார்க்க முடியாமல் எனக்கு இருக்க முடியல, அது போய் என் குடும்ப கோயில் கூட நடக்குது, அதுக்கு நாங்கள் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க மீனோட அப்பா. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க, தாராளமாக கூட்டி போங்க, உங்கள் மருமகன் உங்கள் பொண்ணு, நீங்கள் வந்ததுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எத்தனை பார்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளை மாதிரி ஒரு தாய் தகப்பன் தானே, ஏன்னா விருப்பமெல்லாம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனாலும் இவங்களுக்கு நான் வீட்டுக்கு அடைக்கலம் கொடுத்தது, நம்ம கொடுக்கலன்னா எங்கே போவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். அது போக ஒரு பொட்டை புள்ளையை கூட்டிகிட்டு எங்கே போவாங்க, இது ஒரு அக்கறை தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தப்பாக நினச்சிருப்பீங்க, இந்த மாதிரி அவங்க லவ் மேரேஜ் பண்ணுறோம், வரவங்களாம் ஆதரிச்சிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி. எனக்கு அப்படியே இல்லை, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன், ஆனாலும் அப்போ எனக்கு வலி வேதனையும் தெரியல. நான் தகப்பனாக இருக்கும்போது தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. சம்மந்தி எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதை பேசி இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பாண்டியன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் கூட இதே வீட்டில் வந்து உங்கள் பையனை வந்து ஒழுக்கமாக வைங்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் வார்த்தையை பேசிட்டு போயிருக்கேன். இன்றைக்கி இதே வீட்டில் வந்து உங்களை சம்மந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் காலம் மாறும்லாம் மாறிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நாள் கழிச்சு என் பொண்ணும் பையனும் எங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிடுவோம், விருந்துக்கு ஒரு 5 நாள் வச்சு தான் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. 5 நாள் இல்லை 10 நாள் கூட வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்தப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. என்னன்னா நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படிங்கிறாங்க. நீ என் பொண்ணுமா, உன்னை கூட மேலே கூப்பிட, என்ன அப்பாவுக்கு மேலே கோவம் இருந்து தான் செஞ்சிச்சு, இந்த வீட்டு வாசலுக்கு வருது வரைக்கும் எனக்கு கோவம் இருக்க தான் செஞ்சிச்சு. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ உன்கிட்ட பேசணுன்னு உன் முகத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்பாவுக்கு எல்லா கோவமே மறந்துட்டு, என்ன என் பிள்ளை என் கூடயே இருக்குன்னு நினச்சேன், ஆனால் என் பிள்ளை என்னை மறந்துட்டு வந்து இருக்க முடியுது அப்படின்னு என்னால் இப்போ உணர முடியும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு அப்புறம் தங்கச்சி இருக்கா, என்ன உறவு இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்தம்மா அப்படிங்கிறாங்க. சரிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் பார்க்குறாங்க, அவங்க பெரிய பணக்காரங்க, இப்போ அவங்க அம்மா கூடயே அப்பா கூடயே சேர்ந்துட்டாங்க. இப்படி சேர்ந்தாங்கன்னா இந்த வீட்டில் அவங்க ராஜ்யம் ரொம்ப ஓவராக இருக்குமே, செய்கட்டிலேருந்து சீர்வரிசையிலேருந்து எல்லாம் செய்வாங்க. நம்ம வீட்டில் அப்படி செய்ய முடியாத ஒன்று, இந்த மீனாவை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி வீட்டுக்கே அனுப்பி விட்றணும், இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவை பேச விடாமல் ஏதாவது ஆக்கணுமே, இது சரியில்லையே. நம்ம வீட்டில் போலி நகையை போட்டு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க, இப்போ ஆடி வேறு வரப்போது, ஆடி சீர் கேட்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க, ஆனால் நம்மளால் ஒன்றும் முடியாத, அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், மீனா வந்து வீட்டு விட்டு அனுப்பிவிட்டால் தான் சரி வரும் அப்படின்னு நினைக்காங்க தங்கமயில். எப்படியாவது அனுப்பி விட்றணும் அப்படின்னு மனசில் கங்கணம் கட்டுறாங்க. இன்னும் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளையை நான் பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் வந்துடுறாரு. மாமா வாங்க அப்படிங்கிற, அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இப்போ தான் மீனாட்ட பேசுகிறோம், நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே காலையிலே டெலிவரி பண்ண போயிட்டீங்களா அப்படிங்கிற. ஆமாம், அப்போ ஒரு 5 மணிக்கு ஒரு விசேஷ வீட்டுக்கு பொருள் கொடுத்துட சொன்னாங்க, அதான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் குடும்ப கோயில் கூட வச்சுருக்கோம், அதுக்கு நீங்களும் பொண்ணு வரணும், 5 நாள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 5 நாளா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லியாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா வந்து சம்மதிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்லிகிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணி நாங்கள் கூட்டி போகலாம்ல அப்படிங்கிறாங்க. தாராளமாக கூட்டி போவோம், வருமானம் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வரேன் மாப்பிள்ளை, போய்ட்டு வரலாமா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. உங்கள் அப்பா சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் அதை கேட்கவே இல்லை அப்படிங்க. என்னம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, சாப்பிட்டேன்னு கூட கேட்கலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க இனிமேல் தான் நம்ம சமைக்கவே போகிறோம், டீ காஃபியாவது போட்டு கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுக்கும் டீ காஃபியே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. பச்சை தண்ணியாவது கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதையும் மறந்துட்டேங்க, அப்பா வந்து இப்பதிர்ச்சியில் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல ஆள் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாரு செந்தில், இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட பேசாமல் இருந்தீங்க, இன்னும் அப்படி இருக்கக்கூடாது, போங்க வாங்க. ஏன்னா அவங்க வந்து கோயில் கொடைக்கு கூப்பிடுதாங்க, 5 நாள் இல்லை
ஒரு வாரம் கூட இருந்து வாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க மனசை கஷ்டப்படாத அளவுக்கு எதுனாலும் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது மனசில் வந்து ஏதாவது பேசுவாங்க பெரியவங்க இந்த முறையில், அதை நீங்கள் 2 பேரும் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் தப்பு செஞ்சுருக்கீங்க, அதை உங்களுக்கு என்றைக்குமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே கவுந்துட்டு இருக்காங்க. ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்க அக்கா வந்தோடனே, அவங்க அப்பா அம்மா வந்தோடனே மீனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இங்கே தங்கமயிலுக்கு மட்டும் வயிறு எரியுது. இவங்க வராமல் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த வீட்டில் நல்ல மரியாதையாக இருந்திருக்குமே. இப்போ அந்த இவங்க கோயில் கொடை கூப்பிட்றாங்க, விருந்து கொடுப்பாங்க, அது போக வந்து ஏதாவது ஒரு நகை நட்டுன்னு கூட கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். நான் என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியலையே, எப்படியாச்சும் நிறுத்தி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் சரவணன் காலையிலே வந்து வேலைக்கு கிளம்புறாரு. என்ன மயிலு, நான் வேலைக்கு போகிறேன், போயிட்டு வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன், நீ என்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளே தங்கமயிலு, நான் எதுவும் மனசு கோவப்படுமா எதுவும் சொல்லிட்டேனா அப்படிங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. உடனே இங்கே நடந்ததெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, மீனா அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாங்களா அப்படிங்க. ஆமாம்மா வந்துட்டாங்க, இப்போ கோயில் கொடைக்கு வேற கூப்பிட்ருக்காங்க, விருந்துக்கு 5 நாள் வச்சு தான் விடுவாங்களாம். என்னையும் உங்கள் வீட்டுக்கு விருந்து போலையான்னு கேட்டாலோ, ஆடி சீர் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டாலும் என்னம்மா செய்கிறது. மீனாவோட அம்மாவும் அப்பாவும் பேசாத வேலைக்கு வந்து இங்கே ஒன்றுமே வரலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செஞ்சாலும் செய்யாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ நம்ம வந்து அவங்க அப்பா அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாலும் எல்லாம் செய்வாங்களம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன்டி பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ அதெல்லாம் ஒன்றும் அவங்க பேசிட்டாங்க, இப்போ என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே மாமனாரும் மீனாவுக்கும் ஆகாது, அதை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி அவங்களுக்குள்ள ஏதாவது பண்ணி விடு. அவங்க அப்பா அம்மா தான் பேசிட்டாங்கல்ல, முன்னாடி என்னது பேசினாலும் இந்த வீட்டில் இருப்பா, இப்போ என்னத்தையாவது இது பண்ணி விட்டா நேராக வீட்டை பார்த்து போய் சேர்ந்துட்டு வரலாம். அது அவள் போன பிறகு இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி அவளை முடிச்சு விடு, இந்த வீட்டுக்கே வர. சரிம்மா, நான் அதுக்குள்ளே வேலை பார்க்குறேன். இந்த மீனாவுக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாததுக்கு என்ன செய்யணுமோ மாமாவுக்கும் அவளுக்கும் நான் சண்டையை மூட்டி விட்டு பெருசாகி விடுதேன். இங்கேருந்து நடக்காத அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உனக்கு அனுப்பி விட்றோமா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சூப்பர் அங்கே நடக்க சண்டையை எனக்கு வீடியோ அனுப்பி விட்றேன், எனக்கு சூப்பராக நேரம் போகும் அப்படிங்கிறாங்க. உன் நேரம் போக்குக்காகவாவது நான் வந்து மீனாவை பிரித்து வீட்டுக்கு அனுப்பி விட்றோமா, நிரந்தரமாக வாங்க தான் இருப்பா, என் உன் மக திறமையை மட்டும் பாருமா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் தங்கமயில் செய்கையால் இந்த வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.